ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊப்ஸ் கான்செப்ட் கண்டினியூஸ் வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தியரட்டிக்கலாக. ஸோ நம்ம ஊப்ஸ் கான்செப்டோட பிரின்சிபலில் 2 பிரின்சிபல் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேர்டு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஊப்ஸ் கான்செப்டில் நிறையா பிளேசஸில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வச்சுட்டு நிறையா அக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோ தான் டைரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்ட்டா, நீங்கள் ப்ரீவியஸாக நான் போஸ்ட் பண்ணியிருக்க ஊப்ஸ் கான்செப்டை பற்றின இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்ட்டா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் வேர்டில் சொல்லணும், நாட் அண்ட் டெக்னிக்கலானா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மரபு வழின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஒரு ஹைராரிக்காக யூஸ் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக சொல்லணுன்ட்டா, இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் தென் நம்மளுக்கு கீழே நம்மளோட சைல்டு வருவாங்க. தட் மீன்ஸ் நம்ம ஜென்ரேஷன் ஆல்சோ இதுக்கப்புறம் வந்து க்ரோ அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளிங்காக ஆரல்ஸ் ஒரு ஹைராரிக்காக நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்களை வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட ஜென்ரேஷன்ஸ், தட் மீன்ஸ் நம்மளோட ஜீன்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகும்ட்டா சேம் ஆகும். கரெக்டாக இப்போது என்னோட மம்மி டேடி, தட் மீன்ஸ் என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன ஆகலாம் வந்துன்னா, அவங்களோட கலரில் நான் இருக்கலாம், அவங்களோட கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஹைட்டில் இருப்போம், அண்ட் தென் அவங்க பேசுகிற லாங்குவேஜஸ் நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகும், சேமாகவும் இருக்கும், ஒரு சில யூனிக்கான விஷயங்களும் இருக்கும். தட் மீன்ஸ் என்கிட்ட மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயம் இருக்கும். தட் மீன்ஸ் எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு வேறு ஒர்க்கு பார்த்துட்ருக்கலாம், நான் வந்து வேறு ஒர்க் பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கான யூனிக்கான விஷயம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குதா? அதாவது நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிற சேமான விஷயங்கள் நம்மக்கிட்டேயும் இருக்கும், அண்ட் தென் நம்மக்கிட்டேயும் வந்து யூனிக்கான விஷயங்களும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேமான விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கிளாஸஸ் எழுதி, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அதையும் நம்ம வாங்கிக்கிட்டு நம்மளோட யூனிக்கான விஷயங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸை வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டா, தட் மீன்ஸ் இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கிளாஸ் எழுத போகிறேன்ட்டு வைங்களேன். இப்போ நான் ஹியூமன் பீயிங்க்கு டைரெக்டாக வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நான் கிளாஸ் எழுதிட்டுருக்கேன்ட்டா, எனக்கு மேலே வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நான் ஒரு ஹியூமன், எனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்கள வந்து எப்படி ஜாவாவில் கான் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ். தட் மீன்ஸ் பேரண்ட் கிளாஸுங்கிறதுக்கு வந்து நேம் வந்துட்டு சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு மேலே இருக்கிறவங்க, தட் மீன்ஸ் என்னோட பேரண்ட்ஸ், அண்ட் தென் எனக்கு கீழே வரக்கூடிய என்னோட ஜென்ரேஷனோட சைல்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்துட்டு சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட் கிளாஸ்னால் சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸஸ் எல்லாத்தையும் சைல்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜாவாவில் வந்துட்டு ஹியூமன் பீயிங் கிளாஸை வந்துட்டு நான் சைல்டு கிளாஸ்க்கும் கொடுத்துக்கலாம், அண்ட் தென் அந்த ஹியூமன் பீயிங் கிளாஸை வந்து பேரண்ட் கிளாஸ்லேருந்தும் நான் அக்சஸ் பண்ணிவிட்டு கிராண்ட் பேரண்ட், பேரண்ட் அண்ட் தென் சைல்டு, ஸோ இந்த மாதிரி நான் 3 கிளாஸாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த கிராண்ட் பேரண்ட்டோட விஷயங்களையும் பேரண்ட்டோட விஷயங்களையும் சைல்டுக்கு நான் வந்து சேமாக இருக்கிற விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நான் லைக் பண்ணிட்டேன்னா, தட் மீன்ஸ் அவங்க அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எழுதுவோம். அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஊப்ஸ் கான்செப்டில் ப்ராசஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீ ப்ராசஸ் மாதிரி நம்மளுக்கு ரன் ஆகும். தட் மீன்ஸ் என்னன்ட்டா, முதல்ல இருக்கிறது சூப்பர் கிளாஸ், அந்த சூப்பர் கிளாஸ்லேருந்து நம்மளுக்கு சப் கிளாஸ், அந்த சப் கிளாஸ்லேருந்து நம்மளுக்கு சப் கிளாஸஸ் எவ்வளோ வேணால் க்ரியேட் ஆகலாம். டைரெக்டாக இருக்கக்கூடியது சூப்பர் கிளாஸ், ஒரே ஒரு சூப்பர் கிளாஸ். அதுலேருந்து டிவிஷனாக நம்ம எத்தனை சப் கிளாஸஸ் வேணால் பிரிச்சிக்கலாம். அந்த சப் கிளாஸஸ்லேருந்து அதுக்கும் கீழே எத்தனை சப் கிளாஸஸ் வேணால் பிரிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு மரபு வழின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்துட்டு நிறையா பிளேசஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ப்ரோக்ராம் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணணுன்ட்டா என்ன மெயினாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் வைஸில் அக்சஸ் மாடிஃபையர்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அக்சஸ் மாடிஃபையர்னால் என்னன்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில். அக்சஸ் மாடிஃபையர்னால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரைவேட், பப்ளிக், ப்ராடக்ட், தட் மீன்ஸ் என்னன்ட்டா
பப்ளிக் அப்படின்னா அதோட நேம்லேயே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, ஆல்ரெடி சொன்ன மாதிரிட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் யார் வேணால் எங்கே வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கொடுக்குற விஷயம் வந்து பப்ளிக். ஸோ ஒரு கிளாஸை வந்து நம்ம பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கலாம், அந்த பப்ளிக்கோட கிளாஸை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நான் வந்து அந்த ப்ரோக்ராம் எழுதும்போதே ஸ்ட்ரிக்ட்லி ஸ்ட்ராங்காக திஸ் இஸ் ஃபார் ப்ரைவேட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டா அதை யாராலையும் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்பெசிஃபிக்கான கிளாஸால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ப்ரைவேட்டுன்னு சொல்லி கிளாஸ் எழுதுவோம். ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டா நான் வந்து ஜஸ்ட் நோட்டிஃபை பண்ணிடுவேன், இந்த மாதிரி கிளாஸஸ் மட்டும்தான் என்னை வந்து அக்சஸ் பண்ணணும், இவங்களாம் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களுக்கு மட்டும் நான் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்டடுங்கிற மாடிஃபையரில் அக்சஸ் மாடிஃபையரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எழுதும்போது என்னோட ஹியூமன் பீயிங்கை நான் பப்ளிக் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன்னு வைங்களேன். தட் மீன்ஸ் சூப்பர் கிளாஸை வந்து சூப்பர் கிளாஸ்னால் என்னென்னு சொல்லியிருந்தேன், பேரண்ட்டு, அவங்கள வந்துட்டு நான் வந்து பப்ளிக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா சப் கிளாஸஸும் என்ன பண்ணிக்கலாம், அவங்கள எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் அந்த பேரண்ட் கிளாஸை தட் மீன்ஸ் சூப்பர் கிளாஸை நான் வந்துட்டு ப்ரைவேட்டு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் ஒரு கிளாஸை கொடுத்துட்டேன் அப்படின்ட்டா அவங்க யாருக்கு லைக் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த சூப்பர் கிளாஸ் ஆர் சப் கிளாஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய அக்சஸ் மாடிஃபையர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பப்ளிக் ஆர் ப்ரைவேட்டுன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஹைராரிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோக்ராம் வைஸாக. நம்ம இதை வந்து டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் இப்போது நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து டிவிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு மேலே ஒரு பேரண்ட்டுக்கு மேலே கிராண்ட் பேரண்ட் அண்ட் தென் எனக்கு கீழே சைல்டு. ஸோ இந்த மாதிரி கவுண்டிங்ஸ் அதோட கவுண்டிங்ஸ் பொறுத்து அந்த இன்ஹெரிட்டன்ஸை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவிஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் தென் ஹைப்ரிட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 5 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஜாவா வந்துட்டு நம்மளுக்கு இதில் 3 டைப் மட்டும்தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன அப்படிங்கிறத இனி வரப்போகிற வீடியோஸில் செப்பரேட்டாக நான் ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் செப்பரேட்டாக வீடியோ போடுவேன். ஸோ அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஐடியா கிடைச்சாச்சு இல்லையா? ஸோ இதுக்கு மேலே நம்ம வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு ப்ரோக்ராம் வைஸாகவும் நம்ம வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் லாங்குவேஜஸை வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்ஸாக பண்ணணுங்கிற லைக்னஸ் இருந்ததுன்னா எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு கோர்சஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான பேட்ச் வேணும், தட் மீன்ஸ் என்ன டைப் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது பற்றின என்கொயரி பண்ணணுன்னா எங்களோட HR நம்பர்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்கொயரி பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இது சம்மந்தமாக இந்த வீடியோ சம்மந்தமாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.